மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டக்குளத்தில் பெட்ரோல் டேங்கர் லாரி மீது சேஸ் இல்லாத அரசு பேருந்து மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். குமார், விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கட்டக்குளம் பிரிவு பகுதியில் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1500 லிட்டர் டீசலும் மற்றும் 5000 லிட்டர் பெட்ரோல் ஏற்றி வந்த லாரி மீது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி சாலை ஓர உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. மதுரை கப்பலூர் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று கொண்டிருந்தது. டேங்கர் லாரி பின்னால் வந்த வாகனம் மோதிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை குறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பெட்ரோல் கசிவை நிறுத்தி கவிழ்ந்த லாரியை சுமார் 5 மணி நேரமாக மீட்கப்பட்டனர். இதை குறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் விபத்தை குறித்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தற்போது விசாரணையில் மதுரையில் இருந்து காலாவதியான பாடி இல்லாத அரசு பேருந்து புதிய பாடி கட்டுவதற்காக கரூர் பகுதிக்கு சென்று வந்த நிலையில் மதுரை வாடிப்பட்டி கட்டக்குளம் அருகில் உள்ள சென்ற முன்னால் வரும் வாகனத்தை முந்துவதற்கு ஓட்டுநர் வேகமாக இயக்கிய போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் செல்லும் பெட்ரோல் டேங்க் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னால் வந்த இந்த பாடி இல்லாத அரசு பேருந்து மோதியதால் பெட்ரோல் டேங்க் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டது. தற்போது இந்த விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சியை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார்.